ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிறகடிக்க ஆசையில் பார்த்திங்கன்னா இப்போ முத்து போய் நம்ம பார்வதியை போய் விசாரிக்கிறாரு. ரொம்ப அப்படியே பாவமாக பேசுகிறாரு. ரொம்ப பார்வதிகிட்ட ரொம்ப ஆமாம், அவங்க பார்வதி எப்போதும் முத்து மீனா மேலே கொஞ்சம் பாசம் இருக்க தான் செய்யும் அவங்களுக்கு. இப்போ பார்வதிகிட்ட அப்படி இப்படி பேசுகிறாரு. பேசினோன்னா பார்வதி உண்மையை சொல்லிடுறாங்க. அது என்னோடய பணம் இல்லைப்பா, உங்கள் அம்மாவோட பணம் தான், அது வக்கீல் கொடுத்த பணம் தான் அது. அந்த பணத்தை வாங்கிட்டு தான் விஜயா அங்கே கேஸை வாபஸ் வாங்கினா. அந்த பணத்தை இங்கே கொடுத்து வச்சுருந்தா. அந்த பணம் தான் இப்போ காணா போயிடுச்சு. அதுக்காக தான் அவள் மீனா மேலே அவள் தான் பழியை போட்டாலே தவிர நான் இல்லை. மீனாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவள் நேர்மையான பொண்ணு, நான் கூட அதை சொன்ன அவள் கேட்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, தயவு செஞ்சு நான் தான் சொன்னேன்னு சொல்லாத, 30 வருஷமாக நானும் அவளும் பழகிக்கிட்டு இருக்கோம், தயவு செஞ்சு சொல்லிடாதன்னு முத்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி வந்துடுறாரு. வீட்டுக்கு எல்லாரையும் கூப்பிட்றாரு. எல்லாரையும் கூப்பிட்டு நடு வீட்டில் நிற்க வச்சுக்கிட்டு சொல்கிறாரு, இதை மாதிரி மீனா தான் இந்த பணத்தை எடுத்தா, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ரோஹிணிக்கு இவன் ஒரு புதுசாக ஒரு ட்ராமா போடுறானே என்னான்னு தெரியல. ஏன்னா அவங்க திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறாங்க. எல்லாருமே நம்பவே மாட்டுறாங்க. மீனாலாம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. எல்லாரும்னாக்கா விஜயா, மனோஜ், ரோஹிணி 3 பேரும் தான். அவங்க தான் தனி கோஷ்டியாச்சே. இப்போ மீனா தான் இந்த பணத்தை திருடுனான்னு நானுமே தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன், யாரையுமே நம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சும்மா ஒரு டயலாக் பேசிகிட்டு இருக்காரு. அவங்க அப்பா சொல்கிறாரு, அண்ணாமலை சொல்கிறாரு, நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், மீனா அந்த காரியத்தை பண்ண மாட்டா அப்படின்ட்டு. ஸ்ருதியும் சொல்கிறாங்க, ரவியும் அது மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் முத்து சொல்கிறாரு, நீங்கள் எல்லாமே அவள் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க, சந்தோஷம்தான். ஆனால் மீனா தான் இந்த பணத்தை எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி திரும்ப சொன்னோன்னே அதுக்கப்புறம் மறுபடியும் என்னன்னாக்கா, இப்போ மீனா இந்த பணத்தை எடுத்ததுக்கு நான் போய் பார்வதி ஆண்டிகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். ஆனால் அம்மா தான் இப்போ மீனா மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்களாம். தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பண்ண வேணான்னு சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொன்ன உடனே ஏய், மீனா திருடவே இல்லை சொல்கிறேன், நீ என்னன்னா மீனா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணான்னு சொல்கிற அப்படின்னு. இல்லைப்பா, நீ சொல்லுப்பான்னு சொல்லுவேன்னா அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நான் பணம் கூட அந்த 2 லட்சத்தை கொடுத்துட்றேன், ஆனால் மீனா மேலே கம்ப்ளைண்ட் பண்ண வேணாம். நாளைக்கு திருட்டு கேஸில் முத்துவோட பொண்டாட்டியை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா அசிங்கமாக போய்டும் அப்படின்னு அண்ணாமலை கோவமாகறாரு. மீனா திருடவே இல்லைன்னு சொல்கிறேன், கட்டின பொண்டாட்டி மேலே நீ ஏன்டா இவ்வளோ, அடுத்தவங்க 1000 சொன்னாலும் உனக்கு இது இல்லையாடான்னு சொல்லி திட்டுறாரு. நீ என்ன தான் சொன்னாலும் கேவலமாக உங்ககிட்ட 2 லட்சத்தை வாங்கிக்கிட்டு நான் போய் அந்த கேஸை வாபஸ் வாங்கணுமா? மீனா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்காதன்னு நான் சொல்லணுமா? மீனா தப்பே பண்ணலன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்போ பணத்தை வாங்கிக்கிட்டு கேஸை வாபஸ் வாங்குறது கேவலமா அப்படின்னு கேட்குறாரு முத்து. ஆமாண்டா, அது கேவலமான செயல் தான்டா அப்படின்னோடனே உடனே சொல்கிறார், அப்போ இந்த வீட்டில் ஒருத்தவங்க அந்த கேவலமான செயலை தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னோடனே விஜயா அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா சொல்லிடுறாரு, இதை மாதிரி சத்யா மேலே உள்ள கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு அம்மா வக்கீல்கிட்ட 2 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டு தான் வாபஸ் வாங்கியிருக்காங்க. அந்த பணத்தை தான் பார்வதி ஆண்டி வீட்டில் வச்சுருக்காங்க. அந்த பணத்தை தான் இப்போ காணும்னு ட்ராமா பண்ணிகிட்ருக்காங்க. மீனாவோட பணத்தை மீனாவே போய் திருட போகிறாளா? அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் ரெடி பண்ணி அந்த அந்த இதை கொடுத்தா வக்கீல்கிட்ட. இப்போ இவங்களால எங்களுக்கு 5 லட்ச ரூபா செலவு. இவங்க பணத்தை வாங்கிட்டு தான் வாபஸ் வாங்கியிருக்காங்க. கடைசியாக என்னமோ இவங்க சும்மாவே வாபஸ் வாங்கின மாதிரி என்னென்ன சீன் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் என்னன்னாக்கா, அண்ணாமலை நீ தான் நீ பணம் வாங்கிட்டு தான் வாபஸ் வாங்கினியான்னு கேட்குறாரு பொண்டாட்டிக்கிட்ட. ஆமாம், பணம் வாங்கிட்டு தான் பண்ணேன். அவங்க இதே கோர்ட்டுக்கு போயிருந்தா அங்கே ஃபைன் கட்டி தானே மீனாவோட தம்பி வெளியில் வந்திருக்கணும், அதுக்கு தான் நானே வாங்கிக்கிட்டேன் அந்த பணத்தை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாரு, உன் கூட இவ்வளோ நாளாக நான் வாழ்ந்ததுக்கு பைத்தியம் முடிக்காமல் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, முத்து சொல்கிறாரு, இப்போ இவங்க இதை மாதிரி பண்ணின வேலைக்கு மீனா கிட்ட இவங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னோடனே அவங்க சொல்கிறாங்க, நான் போய் இந்த பூ கட்டுறவள்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணுமா? அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. நீ பண்ணின தப்பு தானே, அப்போ மன்னிப்பு கேட்டு தானே ஆகணும் அப்படின்னா ஸ்ருதியும் சொல்கிறாங்க, மன்னிப்பு கேளுங்க அப்படின்ட்டு. ஆனால் நான் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னாக்கா, சரி மீனாவும் சொல்கிறாங்க, இவங்க அத்தையை என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம், இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் எனக்கு தெரிஞ்சிருந்தாக்கா இதை வீட்டில் கூட நான் சொல்லியிருக்க மாட்டேன், அவங்க என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஆனால் முத்து உடலை. அவர் சொல்கிறாரு, இதுக்கப்புறம் மீனாவோட குடும்பத்தை திருட்டு குடும்பத்துலேருந்து வந்த ஆள் தானே நீ, இப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் பேசக்கூடாது இதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆனால் பிளாஸ்திரி போட்டு ஒட்டினா கூட நம்ம விஜயா வாயிலேருந்து மீனாவை திட்டாமல் இருக்க முடியுமா? டெய்லி சுப்ரபாதம் பாடுற மாதிரி பாடிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இதை மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ பாருங்கள்,
இதோட இருக்குது, இதோட முடிச்சிருக்காங்க. இப்போ வந்து விஜயாவுக்கு வந்துட்டு ஐயோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சேங்கிற மாதிரி ஒரு அசிங்கம் கூட படலை அவங்க. அவங்களுக்கு என்ன அசிங்கம் வேண்டி கிடக்கு? அவங்க எப்போதுமே எந்த தப்பு பண்ணாலும் அசிங்கப்பட மாட்டாங்க. ஆனால் மனோஜ் சொல்கிறாரு, மீனா தானே திருடி இருக்கா, மீனாவை போலீஸில் தான் பிடிச்சி கொடுக்கணும், திருடுனவங்கள சும்மா விடுறதுன்னு கேட்குறாரு. அதுதான் முத்து சொல்கிறாரு, நீ பேசாத அதை பற்றி, உனக்கு அந்த தகுதியே கிடையாது, நீ எத்தனையோ வாட்டி வீட்டிலேயே திருடிட்ட, உன்னையெல்லாம் விட்டு வச்சுருக்குறோம் அப்படின்னு அவர் பேசுகிறாரு. இப்படி தான் இருக்குது. இப்போ நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மனோஜிக்கிட்டேயும் ரோஹிணிகிட்டையும் நம்ம விஜயா பேசிகிட்டு இருக்காங்க. பூக்காரிக்கிட்ட போய் நான் கடனாளியாக இருக்கேன், அவள்கிட்ட அந்த பணத்தை கொடுக்கணும், வந்து அவள்கிட்ட போய் நான் கடங்காரியாட்டம் இருக்கேன், எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே வந்துட்டு மனோஜிகிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நீ உடனே எனக்கு மலேசியாவுக்கு டிக்கெட்டு போடுங்கிறாங்க. ரோஹிணி உடனே மலேசியாவுக்கா அப்படிங்கிற மாதிரி வாயை பொழக்கிறாங்க. மலேசியாவில் போயிட்டு ரோஹிணியோட அப்பாவை பார்க்க போகிறாங்களா? அப்பாவை பார்த்து 3000 கோடி பணத்தை வாங்கிட்டு வர போகிறாங்களா? 3000 கோடியில் ரோஹிணியோட அப்பா அக்கௌண்ட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரோஹிணி. 3000 கோடி இருக்கிறவரோட பொண்ணாக வந்து போயிட்டு 2 லட்ச ரூபா பணத்தை போய் இன்னொருத்தங்க வீட்டில் போய் கை கூசாமல் திருடிட்டு வராங்க. எவ்வளோ ஒரு கேவலமான செயலை வீட்டில் செஞ்சுவிட்டு, திருடுறது மொத்தமும் திருடிவிட்டு இன்னொரு பொண்ணு மேலே பழியை தூக்கி போட்டு அந்த பொண்ணு அழுதுகிட்டு நிற்கிது. அப்படியே பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு நிற்கிறாங்களே இவங்கெல்லாம். ஒரு பொண்ணுக்கு பொண்ணு இறக்க வேணாம், இவங்க வாழ்க்கைக்காக வேண்டி அடுத்தவங்க வாழ்க்கையெல்லாம் அழிக்கணும்னு நினைக்கிறாங்களே, அந்த வாழ்க்கை நிலைக்குமா அவங்களுக்கு? சரி, நம்ம வாழ்க்கை நம்ம வந்து பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அந்த வாழ்க்கையை வந்து நிலைக்க வைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன நல்லது பண்ணணுமோ அதை பண்ணுவோம் அப்படின்னு இல்லாமல் மொத்தமும் கெட்டது தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து விஜயா பண்ணது அப்படியே அவ்வளோதான். விஜயா வந்து பண்ணது வந்து அதே இப்போ முத்துவோ மீனாவோ இந்த தப்பை பண்ணியிருந்தாங்க, வக்கீல்கிட்ட பணத்தை இது மாதிரிலாம் வாங்கிட்டு மறைச்சிருந்தாங்கன்னா என்னென்ன பெரிய பெரிய பிரச்சனையாக பேசுவாங்க வீட்டில். இப்போ விஜயா பண்ணாங்கன்னொன்னா அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ நாளைக்கு என்ன தீர்ப்பு வந்து நம்ம நாட்டாமல் தீர்ப்பை சொல்லுங்கிற மாதிரி நாளைக்கு தான் அண்ணாமலை வந்து தீர்ப்பு சொல்லுவார் போல் இருக்கு. என்ன சொல்ல போகிறாரு, அந்த பணத்தை நீ திருப்பி வந்துட்டு மீனாகிட்ட கொடுன்னு சொல்ல போகிறாரா நண்பர்? சரி, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ அந்த 2 லட்ச ரூபா பணத்தை யார் எடுத்தாங்கன்னு தெரியணும்ல. இப்போ மீனாவோட பணம், மீனா வக்கீல்கிட்ட கொடுத்த பணம், அந்த பணத்தை விஜயா வாங்கினாங்க போனாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த 2 லட்ச ரூபா பணத்தை, வீட்டுக்குள்ளே இருந்த பணம் எப்படி காணா போணுச்சு, அந்த பணம் இப்போ எங்கே போணுச்சின்னு தெரியணும்ல. அது வக்கீல்கிட்ட அவங்க வாங்கினதாக இருக்கட்டும், அது யார்கிட்ட வேணாலும் வாங்கினதாக இருக்கட்டும், அந்த 2 லட்ச ரூபா பணம் எங்கே போணுச்சு அதை கண்டுபிடிக்கணும்ல. கண்டுபிடிச்சா தானே இந்த யார் எடுத்தாங்கன்னு தெரியும். இப்போ வந்துட்டு யார் எடுத்தாங்கன்னே தெரில, அதை விட்டுட்டாங்க அதோட அந்த கதையை. அவங்க அம்மா தப்பு பண்ணதுக்கு மன்னிப்பு கேளு, பணத்தை ரிட்டன் கொடுன்னு கேட்டு கிடக்குறாங்க. 2 லட்ச ரூபா பணம் எங்கே போணுச்சு? அதை இப்போ பார்வதியும் உஷாராகணும்ல. வீட்டுக்குள்ளே வச்சுருந்த பீரோக்குள்ளே இருந்த 2 லட்சம் பணத்தை காணுமே. இதே நிலமை நீடிச்சுதுனாக்கா நாளைக்கு நம்ம வச்சுருக்கிற பணம், நம்ம வச்சுருக்க நகையெல்லாம் காணா போணுச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம இதை கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். வக்கீல்கிட்ட பணம் வாங்கினது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது. உலகத்தில் நடக்கிறது எல்லாம் வாபஸ் வாங்குறது அதுன்னு பணத்தால் என்னென்னமோ பண்ணுறாங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இவங்க போலீஸில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். இப்போ விஜயாவோட பணம் தான் தெரிஞ்சு போச்சு, போலீஸில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அப்போ தான் ரோஹிணியெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். இதே அப்படியே அசால்ட்டாக விட்டுட்டு கம்முன்னு அப்படியே போயிட்டாக்கா முடிஞ்சிருச்சா? யார் எடுத்தாங்கன்னு தெரியணும்ல முதல்ல. ரோஹிணிக்கு அப்படியே ஒவ்வொரு விஷயமும் அப்படியே வந்துட்டு அப்படியே விட்டுற, அப்படியே துண்டாக விட்டோன்னா அவங்க ஜாலியாக ஏறுறாங்க எல்லா விஷயத்துக்கும். கண்டுபிடிக்கணும், இறங்கி முத்து வந்து இந்த பணம் மீனா எடுக்கலை, இது விஜயா வக்கீல்கிட்ட வாங்கின பணம், ஓகே. பார்வதி அத்தை வீட்டில் வேறு எந்த நகையோ பணமோ காணா போகல, ஆனால் இந்த 2 லட்சம் மட்டும் காணா போயிருக்கு. அப்போ அந்த வீட்டில் வேறு யார் வந்தாங்க, அங்கே என்ன நடக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா, கண்டுபிடிக்கணுமா இல்லையா? அதை கண்டுபிடிக்கணும் முத்து. அப்போ தான் வந்து ரோஹிணியை வந்து கண்டுபிடிக்க முடியும். ரோஹிணி எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே பதுங்கிக்கிட்டு நல்ல பேர் வாங்கிக்கிட்டு பணக்கார வீட்டு பொண்ணுங்கிற வேஷம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்கல்ல, அதை கண்டுபிடிக்கணும்ல. இதோட இருக்குங்க சிறகடிக்க ஆசை கதை. நாளைக்கு தான் தெரியும் விஜயா பணத்தை வந்து வாங்கிக்கிட்டு வாபஸ் வாங்கினதுக்கு என்ன தண்டனை அண்ணாமலை கொடுக்க போகிறாருன்னு நாளைக்கு தான் தெரியும். இன்றைக்கி வந்து அவங்க வந்து மீனாகிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னதுக்கு முடியாதுன்ட்டாங்க. மீனாவும் அதை எதிர்பார்க்கல. அவங்க மன்னிப்பை வச்சுக்கிட்டு ஒரு நாக்கா வலிக்கிறது அதையும் வேணான்ட்டாங்க. அவங்க கேட்க போகிறதும் கிடையாது. மீனாவை திட்டக்கூடாது, மீனா குடும்பத்தை திட்டக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அதுக்கும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா பொழுதன்னைக்கு மீனாவை திட்டலைன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது, டேப்லெட் போடுற மாதிரி அவங்களுக்கு அது. அதனால் நாளைக்கு வேறு என்ன கண்டிஷனுக்கு தான் அவங்க ஒத்துக்கிறாங்கன்னு பார்ப்போம். நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். இவங்க கீழே உருண்டு பிறண்டு எந்திரிச்சாலும் மனோஜ் அந்த 5 லட்சத்தை கொடுக்க போகிறது கிடையாது. அவரே இவங்களுக்கெல்லாம் நடிக்கிறதுக்கு கொடுத்த சந்தோஷி சார் நடிக்க கொடுத்த பணத்தை ஆட்டையை போட்டு உட்காந்துருக்காரு அவர்.
ஐயோ கடவுளே இப்படி தாங்க போயிட்டுருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.